இம்ப்ளான்ட் மூலமா முழுசா ஃபிக்ஸடா பல் செட் கட்டுறதுக்கு முன்னாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மருத்துவர்கிட்டயோ மருத்துவ குழு கிட்டயோ முக்கியமா கேட்குற 7 கேள்விகள் இருக்குங்க. இந்த 7 கேள்விகளையும் நம்ம வந்து ஒரு சீரியஸா பண்ணியிருக்கோம். முதல் கேள்வி, சிகிச்சை திட்டம். உங்களுக்கு எந்த விதமான சிகிச்சை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது மருத்துவ குழு திட்டமிடுகிறது அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கணும். உங்களுக்கு 3D எக்ஸ்ரே எடுத்துட்டு பிளான் சொல்றாங்களா, இல்லைன்னா 2D எக்ஸ்ரே எடுத்துட்டு பிளான் சொல்றாங்களா, இல்லை எந்த எக்ஸ்ரேவும் எடுக்காம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், தாடை எலும்பு இல்லை தாடை எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? ஒரு நல்ல மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா 3D எக்ஸ்ரே பார்த்துட்டு தான் நமக்கு பிளான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3D எக்ஸ்ரேல தான் நம்ம தாடை எலும்பு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு, எந்த அளவுக்கு உறுதியாக இல்லை, நரம்புகள் எல்லாம் எங்கே இருக்கு, இதெல்லாமே இந்த 3D எக்ஸ்ரே தான் நமக்கு தெரியும். 2வது கேள்விதான் இது. மருத்துவர் பல்லெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் எத்தனை நாள் கழிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது கேட்கணும். நிறைய மருத்துவமனையில பல்லெல்லாம் எடுத்துட்டு சில வாரங்களோ சில மாதங்களோ ஏன் 3 மாசம் கழிச்சு கூட இம்ப்ளான்ட் பண்றாங்க. நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம உபயோகிக்கும் போது நம்ம பல்லை எடுக்கிற அன்னைக்கே நம்ம இம்ப்ளான்ட்டும் பண்ணலாம். ஒரே நாள்ல பல்லை எடுக்கிறதும் இம்ப்ளான்ட் பண்றதுல நன்மை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல என்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரே இன்ஜெக்ஷன்லயே நம்ம பல்லை எடுக்கிறதும் அங்க இருக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம கிளீன் பண்ணுறதும் இம்ப்ளான்ட் பொறுத்ததும் இதெல்லாமே ஒரே நாள்லேயே உங்களுக்கு சிகிச்சையை முடிஞ்சிடும். இந்த மாதிரி பல்லை எடுக்கும் போதே இம்ப்ளான்ட் வைக்கிற முறை தான் இம்மீடியட் லோடிங்னு சொல்லுவாங்க. இதில் உங்கள் மருத்துவர் எந்த முறையை பயன்படுத்துகிறாருன்றது கேளுங்க. 3வது கேள்வி, இம்ப்ளான்ட் பொருத்திய பிறகு ஃபிக்ஸடாக பல் செட் எப்போ கொடுப்பீங்க டாக்டர்ன்ட்டு முக்கியமாக கேட்கணும். ஏன்னா நிறைய மருத்துவமனைகளில் நமக்கு இம்ப்ளான்ட்டும் பொறுத்துட்டு உடனே ஃபிக்ஸடாக பல் செட்டு கொடுக்க மாட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் ஏன் 5-6 மாதங்களுக்கு கூட பல் கொடுக்க மாட்டாங்க. சில மருத்துவமனைகளில் நம்ம இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு ஃபிக்ஸடா பல் செட் உடனே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளான்ட் பொருத்திய பிறகு உங்களுக்கு தாடை எலும்பு குறைவாக இருக்குது, ஒரு 6 மாசங்களுக்கு மட்டும் நீங்க கயிட்டு மாற்ற பல் செட்டு போட்டுக்கங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸடா பல் செட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இம்மீடியட் லோடிங் பண்றதுனால எலும்பு வந்து அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தாலும் உறுதியாக இல்லைன்னாலும் 100% நம்ம வந்து ஃபிக்ஸடா பல் செட்டு 5வது நாளே கொடுத்துடுவோம். இதுக்கு பேர் தான் இம்மீடியட் லோடிங்னு சொல்லுவாங்க. உங்க மருத்துவர் எந்த முறை பயன்படுத்துறாருன்றது கேளுங்க. 4வது கேள்வி, இம்ப்ளான்ட் முறையில் எந்த முறை பயன்படுத்துகிறாங்கன்ட்டு நீங்கள் தாராளமாகவே கேட்கலாம். இம்ப்ளான்ட் முறையில் ஆல்-ஆன் 4 முறை, ஆல்-ஆன் 5 முறை, ஆல்-ஆன் 6 முறை அப்படின்ற இருக்கு. இந்த 3 முறைகளுமே பிரபலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைகள். இந்த 3 முறையில் எந்த முறை பயன்படுத்துறாங்கன்ட்டு கேளுங்க. நம்ம வந்து இந்த 3 முறையில் ஏதோ ஒரு முறை தான் பயன்படுத்துகிறோம். தாடை எலும்பு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு அப்படின்ற பொறுத்து தான் நம்ம எந்த முறை உபயோகிக்கணும்னு நம்ம முடியும்.